புதையல் தீவு. எபிசோட் நம்பர் 1. புறப்பாடு. 2 இட்லி, 1 வடை, 1 கரண்டி பொங்கல் என்று மகாலிங்க வாத்தியார் சொன்னதுமே பாலுவுக்கு அழுகை வந்துவிட்டது. அட கடவுளே, 2 இட்லியும் 1 வடையும் ஒரு வாயில் உள்ளே போய்விடும். 1 கரண்டி பொங்கல் என்பது உள்ளே போவது கூட கஷ்டம். பல்லுக்கு மட்டும்தான் அது போதுமானது. அப்புறம் பசி எங்கிருந்து அடங்கும்? சின்ன பையன்களுக்கு கச்சா முச்சாவென்று பசிக்காது என்று யார் இந்த மகாலிங்க வாத்தியாரிடம் சொன்னது? அதுவும் தன்னை போல பீமபுஷ்டி பையன்கள். ஐயோ பாவம் என்று ஏன் இவருக்கு தோன்றவில்லை? அவனுக்கு அன்றைய காலை மெனுவை கேட்டதுமே அழுகையாக வந்துவிட்டது. குறைந்தபட்சம் 10 இட்லிகள் வேண்டும். பொங்கல் என்றால் 3 பிளேட். வடை லிமிட் உண்டா என்ன? எத்தனையானாலும் சம்மதமே. குண்டா, கொஞ்சம் சாப்பாட்டை குறைக்கணும்டா. ஸ்கவுட்ல இருக்கிற பையன் இவ்வளோ குண்டா இருந்தா எப்படி ஓடி ஆடி வேலை செய்ய முடியும் என்று கேட்டார் வாத்தியார். பாலுவுக்கு சிரிப்பு வந்தது. அவன் குண்டுதான், செம குண்டு. பின்னால் நின்று வேறு யாராவது இறுக்கி பிடித்து பார்த்தால் அவன் தொப்பை ஒருபோதும் 2 கைகளுக்கு அடங்காது. மூக்கில் வலிக்கி விழும் கண்ணாடியும் அவன் தொப்பையும் வார அடங்காமல் தூக்கி கொண்டு முன்னால் நிற்கும். தலைமுடியும் சேர்ந்து அவன் வகுப்பறையில் ஒரு கார்ட்டூனாகத்தான் எப்போதும் காட்டும். ஆனால் யாரும் அவனை கிண்டலுக்காக குண்டா என்று கூப்பிட மாட்டார்கள். அது ஒரு செல்ல பெயர். கிளாஸுக்கு ஒரு பிள்ளையார் இருந்தால் நல்லதுதானே என்றார் சார். நல்லதுதானே சார் என்பான் பக்கத்து டெஸ்க் பத்மநாபன். இவர் கொழுக்கட்டை சாப்பிட்ற பிள்ளையார் இல்லை, கொழுக்கட்டையாவே இருக்கிற பிள்ளையார். அதுவும் சாதாரண கொழுக்கட்டை இல்லை, ஜம்போ கொழுக்கட்டை. வகுப்பறையே சிரிப்பில் வெடிக்கும். பாலுவும் சேர்ந்து சிரிப்பான். அவனது உருவத்தை பற்றி யார் வேண்டுமானாலும் அவனுக்கு கோபமோ வருத்தமோ வராது. எல்லாமே அன்பால் செய்யப்படும் தமாஸ் என்றுதான் எடுத்துக்கொள்வான். குறிப்பாக மகாலிங்க வாத்தியார் அப்பா எப்பேற்பட்ட கிண்டல் பேர்வழி. அதுவும் பாலுவை சீண்டுவது என்றால் அவருக்கு அல்வா சாப்பிடுவது மாதிரி. சே, கொழுக்கட்டை சாப்பிடுவது மாதிரி. கிண்டல் முடிந்த சூட்டிலேயே அவர் இன்னொன்றும் சொல்லுவார். அதுதான் அவரிடம் பாலுவுக்கு ரொம்ப பிடித்த விஷயம். பாருங்கடா, நம்ம பிள்ளையாருக்கு உடம்பு மட்டுமில்ல, மூளையும் பெருசு. இன்னி வரைக்கும் கிளாஸ்லே அவனளவுக்கு வேறு யார் மார்க் வாங்கியிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு எக்ஸாமிலாவது ஃபர்ஸ்ட் ரேங்கை தவிர வேற வாங்கியிருக்கானா? நாம் சாப்பிட்ற இட்லி எல்லாம் உடம்புல கீழ் நோக்கி போகுது. நம்ம பிள்ளையாருக்கு மட்டும்தான் உள்ள போகிற எல்லாமே மேல் நோக்கி போகுது என்பார். பாலுவுக்கு பரம சந்தோஷமாக இருக்கும். மனசு விட்டு ஒரு வாத்தியார் இப்படி அத்தனை மாணவர்களுக்கு எதிரில் பாராட்டுவதை விட வேறென்ன வேண்டும்? இதற்காகவே இன்னும் நன்றாக படிக்கலாம். இதற்காகவே இன்னும் 10 இட்லி கூடுதலாக சேர்த்து சாப்பிடலாம். அவன் அம்மாவுக்குத்தான் அந்த விஷயம் கவலையளித்தது. பார்க்கிற டாக்டர்களிடமெல்லாம் தவறாமல் கேட்டுக்கொண்டிருப்பாள். என் பிள்ளை ஏன் டாக்டர் இவ்வளோ குண்டா இருக்கிறான்? என்னமோ சில ஹார்மோன்கள் அதிகம் சுரப்பதால் தான் குண்டர்கள் குண்டாக 18 வயசு ஆகிறதுக்குள்ள இளைச்சிடுவான் என்பார்கள். ஆனால் பாலுவுக்கு இளைக்கிற உத்தேசமே இல்லை.
எதற்கு இழைக்க வேண்டும்? குண்டாக இருப்பதிலும் பல சௌகரியங்கள் இருக்கின்றன. ரொம்ப முக்கியம், அத்தனை பேரின் கவனத்தையும் சுலபமாக கவர முடிகிறது. வீட்டிலும் சரி, பள்ளியிலும் சரி. யாரும் அதிகமாக வேலை வாங்குவதில்லை. சும்மா இருக்கிற நேரங்களில் உட்கார்ந்து உருப்படியாக நிறைய படிக்க முடிகிறது. செஸ் விளையாட முடிகிறது. வம்பு சண்டைக்கு வரும் பையன்களை சமாளிப்பதும் ரொம்ப சுலபம். கையை காலை ஆட்டி அடித்து உதைக்கவே வேண்டாம். தொபுக்கட்டீர் என்று மேலே விழுந்து அப்படியே படுத்து கொண்டு விட்டால் போதும். ஐயோ அம்மா என்று அலறி தம் தோல்வியை ஒப்புக்கொண்டு விடுவார்கள் மற்றவர்கள். இப்படியான காரணங்கள் மட்டுமில்லை, இயல்பிலேயே அவனுக்கு நொறுக்கு தீனி என்றால் ரொம்ப பிடிக்கும். கட்டுப்படுத்த முடியாத ஒரே பெரிய கெட்ட பழக்கம் அது. வறுத்த வேர்க்கடலை, பொரித்த அப்பளம், சமோசா, பப்ஸ் பஜ்ஜி, வடை, பூரி, கிழங்கு என்று எதெல்லாம் நாக்குக்கு பிடிக்கிறதோ அதெல்லாம் ஏனோ உடம்புக்கு பிடிப்பதில்லை. நாக்குக்கும் உடம்புக்கும் அப்படி என்ன ஜென்ம பகையோ? ஐ டோன்ட் கேர், என் ஓட்டு நாக்குக்குத்தான் என்று தெளிவாக இருந்தான் பாலு. நல்லா படிக்கிறே, கெட்டிக்காரனா இருக்கே, கொஞ்சம் தீனியை குறைச்சுக்கோடா பாலு என்று அம்மா அடிக்கடி சொல்வார்கள். மகாலிங்க வாத்தியாரும் அதையேத்தான் எப்போதும் சொல்லுவார். பாலு, இன்னைக்கு மத்தியானம் மட்டும் நீ உண்ணாவிரதம் இரேன். ஓஎஸ் இருக்கேன் சார். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுறேனே, கொஞ்சம் தெம்பா இருக்கலாமே என்பான் அதை நகைச்சுவையுடன். குண்டா குண்டா புள்ளையாரே, வாத்தியார் செல்லமாக அவன் தொப்பையில் குத்துவார். அத்தனை தூரம் அவனை பற்றி நன்கு அறிந்த வாத்தியார் தான் இன்றைக்கு இப்படி இரக்கமே இல்லாமல் 2 இட்லி, 1 வடை, 1 கரண்டி பொங்கல் என்று சொல்லுகிறார். அடுக்குமாய் இது? பாவம், அவன் வயிறு என்ன பாடுபடும். புள்ளையாரே, நாம ஸ்டீம் போட்டில் போக போகிறோம். அந்த தீவில் ஆஸ்பத்திரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உடம்புக்கு ஒன்றுனா ரொம்ப கஷ்டமாயிடும். லிமிட்டாக சாப்பிட்றது தான் நல்லது தவிர கடல் பயணத்தின் போது நிறைய சாப்பிட்றதும் நல்லதில்லை என்று மகாலிங்க வாத்தியார் சொன்னார். கடல் பயணம், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் பாலு அந்த கொடுமையை சகித்து கொண்டான். எத்தனை நாள் கனவு அது! கடலுக்கு பக்கத்திலேயே இத்தனை வருஷமாக வாழ்ந்து வந்தாலும் படகு ஏறி போகிற கனவு மட்டும் நனவாகாமலேயே இருந்தது. பல பையன்கள் லாவகமாக நீச்சல் அடிப்பார்கள். பொங்கி எழுந்து வரும் அலையின் மீது தாவி குதித்து ஒரு மீன் மாதிரி துள்ளி எழுவார்கள். பாலுவுக்கு பார்க்க பொறாமையாக இருக்கும். குண்டாக இருப்பதில் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. யாரும் அவனுக்கு நீச்சல் சொல்லிக் கொடுக்க முன்வரமாட்டேன் என்கிறார்கள். ஐயையோ, உன்னை தூக்கி தண்ணீரில் போட்டா மூழ்கிடுவேயடா குண்டா என்று ஒதுங்கி விடுவார்கள். ப்ளீஸ் சார், எனக்கு நீச்சல் சொல்லிக் கொடுங்க சார் என்று அவன் பலமுறை மகாலிங்க வாத்தியாரிடம் கேட்டிருக்கிறான். நீ ஒரு 5 கிலோ எடை குறித்து காட்டு, அப்புறம் சொல்லித்தரேன். நீச்சல்கிறது உடம்பை ட்ரிம்மாவும் ஆரோக்கியத்தை சீராகவும் வச்சிருக்க உதவுற ஒரு கலை. நீ நீச்சல் கற்றுக்கிட்டு வீட்டுக்கு போய் 20 இட்லியும் 40 வடையும் அமுக்கினேனா என்ன பிரயோஜனம் என்று கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டார் வாத்தியார். எத்தனையோ பையன்கள் மிகச்சிறிய வயதிலேயே நீச்சலில் சூரர்களாக இருப்பதை பாலு பார்த்திருக்கிறான். ஆனால் 6ஆம் கிளாஸ் வந்த பிறகும் தன்னால் நீச்சல் அடிக்க முடியாமல் இருக்கிறதே என்று வெட்கமாக இருந்தது அவனுக்கு. சரி, நீச்சல் தான் முடியவில்லை, படகிலாவது ஏறி போகலாம் என்றாலும் மீனவர்கள் சுத்தமாக மறுத்து விடுவார்கள். படகுல போகிறதுக்கும்
கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சிருக்கிறது அவசியம் தம்பி என்று சொல்லிவிட்டார்கள். இதென்ன அக்கிரமம், வேண்டுமென்றே தன்னை ஒதுக்குகிறார்கள் என்று அவனுக்கு கோபமாக வந்தது. ஆனால் பள்ளியில் சாரணர் வகுப்பில் இருக்கிற மாணவர்களை கடற்படை அதிகாரிகள் துணையுடன் பக்கத்தில் கொஞ்ச தூரத்தில் இருக்கிற பன்றித்தீவுக்கு அழைத்து போகிறார்கள் என்கிற நல்ல செய்தி வந்ததுமே பாலு பரவசமாகிவிட்டான். அவன்தான் அந்த பள்ளிக்கூடத்தில் சாரணர் படை லீடர். கொஞ்சமாவது உடம்பை குறைக்க வேண்டும் என்ற உத்தரவாதம் வாங்கி கொண்டுதான் மகாலிங்க வாத்தியார் அவனை லீடராக்கி இருந்தார். உடம்பு குறையாவிட்டாலும் லீடர் பதவி அப்படியே தான் இருந்தது என்பதால் அவனும் ஸ்டீம் போட் ஏறி பன்றித்தீவுக்கு போவது ஒரு வழியாக உறுதியாகிவிட்டது. அதிகாலை 6 மணிக்கு மாணவர்கள் அத்தனை பேரும் கடலோர காவல் படையின் அலுவலகத்துக்கு வந்து குழுமிவிட்டார்கள். மகாலிங்க வாத்தியார் காக்கி பேண்ட் சட்டையில் சாரணர் தொப்பி அணிந்து பார்க்க கம்பீரமாக இருந்தார். காவல் படை அதிகாரிகள் வெள்ளை வெளேரென்று உடை உடுத்தி மாணவர்களுக்கு சுட சுட தேநீர் அளித்தார்கள். பாலுவுக்கு அந்த அனுபவமே புதிதாகவும் பரவசமாகவும் இருந்தது. என்ன புண்ணியம் செய்திருக்கிறார்கள் இந்த அதிகாரிகள்! கடல் அலை தொடும் தூரத்தில் ஆபீஸ், மரத்தில் சிறு பாலம் கட்டி ஆபீஸின் பின்புற கதவை திறந்து அப்படியே காலார் நடந்து 10 அடி போனால் படகுகள் காத்திருக்கின்றன. போரடித்தால் ஜாலியாக ஏறி ஒரு ரவுண்ட் அடித்துவிட்டு திரும்பிவிடலாம். எப்பேற்பட்ட வாழ்க்கை இது! அடடா, நான் பெரியவனானால் நிச்சயம் ஒரு கடற்படை அதிகாரியாகத்தான் ஆக வேண்டும். பாய்ஸ், ஒரு மாறுபட்ட அனுபவத்தை உங்களுக்கு தரணும்னு தான் பன்றித்தீவுக்கு சாரணர்களை கூட்டிக் கொண்டு போக ஏற்பாடு செஞ்சோம். இந்த முயற்சிக்கு ஒத்துழைச்ச கடலோர காவல் படையினருக்கு நம்மோட நன்றிகளை முதல்ல சொல்லிடணும். பன்றித்தீவு இங்கே இருந்து 6 கடல் மைல் தொலைவில் இருக்கு. உங்களில் சில பேர் கட்டுமரம் ஏறி போயிருப்பீங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத பன்றித்தீவில் பன்றிகளும் கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த பேர் வந்ததுன்னு இனிமே தான் ஆராய்ச்சி பண்ணணும். அந்த வேலையை அப்புறம் வச்சுக்கலாம். நாம் இப்போ எதுக்கு அங்கே போகிறோம் தெரியும் இல்லையா? தெரியும் சார். தீவை ஸ்டடி பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அங்கே என்னென்ன தாவரங்கள் இருக்குது, மண் எப்படி இருக்குது, என்னென்ன பறவைகள் உயிரினங்கள் நிறைய இருக்குது, இதையெல்லாம் கவனிக்கணும். அப்புறம் நம்ம ஊரை விட தீவு எப்படி, எதனால், ஏன் சுத்தமானதாக இருக்கிறதுங்கிறதை பற்றி ஒரு கட்டுரை எழுதணும். வெரி குட் பாலு. எல்லாரும் கேட்டீங்களா? புறப்படுவோமா? பையன்கள் ஹோ ஒன்று உற்சாக குரல் எழும்பிய வண்ணம் அந்த கடலோர காவல்படை அலுவலகத்தின் பின்புறம் அமைக்கப்பட்டிருந்த சிறிய போட் ஜெட்டின் மரப்பாலத்தின் மீது திமுதுமுவென்று ஓடி தயாராக நின்றிருந்த ஸ்டீம் போட்டில் ஏறினார்கள். பார்த்து மெதுவாக ஏறுங்க என்றார் வாத்தியார். டோன்ட் வரி சார், எங்கள் சார்ஜன்ட்ஸ் அங்கே இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க என்று சொன்னார் வெள்ளை வெளேரென்று உயரமாக ட்ரிம்மாக இருந்த கடற்படை அதிகாரி. தேங்க்யூ வெரி மச் கேப்டன் நாராயணமூர்த்தி, நாங்கள் கிளம்புறோம் என்று அவரிடம் விடைபெற்று வாத்தியாரும் வந்து படகில் ஏறிக்கொண்டார். படகு சிறு உருமலுடன் புறப்பட்டது. கொஞ்ச தூரம் வரை கரை தெரிந்தது. தாங்கள் படகு ஏறிய இடம் கண்ணுக்கு புலப்பட்டது. சட்டென்று எல்லாம் மறைந்து நாலாபுரமும் நீலம் பரவி உலகமே நீராலானது போல தோன்றியதை வியப்புடனும் விழிப்புணர்வுடனும் கவனித்து கொண்டிருந்தான் பாலு. கடல்லே எப்படி திசை தெரியும் சார்? அவன் கேட்பதற்காக காத்திருந்த மாதிரி ஒரு கடற்படை அதிகாரி அவனை அழைத்து கொண்டு என்ஜின் ரூமுக்கு போனார்.
பாய்ஸ் எல்லாரும் வாங்க என்று அழைத்து அங்கே படகு ஓட்டுநருக்கு முன்னால் இருந்த திசை காட்டும் கருவியை சுட்டி காட்டினார். இதை வச்சுத்தான் கண்டுபிடிப்போம். இது ஒரு அறிவியல், சயின்ஸ். கடல் இயல்னு தனி சப்ஜெக்ட் இருக்கு. கடல் அறிவியல் வேற, கடல் இயல் வேற. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு கப்பல் கேப்டன் ஆகணுங்கிற லட்சியம் இருக்கு என்று கேட்டார் அக்கப்பல் அதிகாரி. பல பையன்கள் கையை தூக்கினார்கள். வெரி குட். தண்ணீர்ங்கிறது ஒரு சக்தி, மிகப்பெரிய பிரம்மாண்டமான சக்தி. பார்க்கிறதுக்கு சாது மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் அதனோட சக்தி அபரிமிதமானது. கடல் பொங்குறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் சார், புயல் வீசும்போது. கரெக்ட். அப்போ தண்ணியில் உற்பத்தி ஆகிற சக்தி மின்சாரத்தை விட பல மடங்கு பெருசு. நாம் கடலை புரிஞ்சுக்கணும்னா ஒன்று தண்ணியாகவே மாறணும் மனசுக்குள்ள, அல்லது மீனாக மாறணும். அப்போ தான் தண்ணியை புரிஞ்சுக்க முடியும். மீனாக மாறுவதா? அதேப்படி என்றான் பாலு. முதல்ல உடம்பை குறைச்சி நீச்சல் கற்றுக்கணும் பிள்ளையாரே என்றார் வாத்தியார். பையன்கள் சிரித்தார்கள். பாலு திரும்பி பார்த்து முறைத்தான். நீங்க சொல்லுங்க சார் என்றான். தண்ணீரோட சூட்சமம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். படிக்கணும். பெரியவனானதும் மெரைன் பயாலஜி படிச்சிங்கன்னா புரியும் என்றார். அங்கே எடுத்து வந்திருந்த ஒரு குண்டு புத்தகத்தை பிரித்து பாலுவிடம் காட்டினார். கொட்டை கொட்டை எழுத்துகளில் கடலின் இயல்புகளை 2 வரிகளில் அழகாக மாணவர்களுக்கு புரியும் விதத்தில் அதில் விளக்கி எழுதப்பட்டிருந்தது. கூடவே அழகழகாக நிறைய படங்களும் இருந்தன. பாலு ஆர்வமுடன் அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு தனியே போனான். அவன் அதை புரட்டத் தொடங்கியதும் ஒரு கப்பல் பணியாளர் வந்து அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் சுட சுட தேநீர் அளித்தார். எனக்கு 2 டம்ளர் வேணும் சார் என்றான் பாலு. சிரித்து கொண்டே அவனுக்கு 2 கிளாஸ் தேநீர் அளித்தனர். அங்கு நிறைய டீ இருக்கு, எவ்வளோ வேணுமோ எடுத்து குடிக்கலாம் என்று சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு விஷயம், என்னை மாதிரி குண்டு பையன்கள் நீச்சல் கற்றுக்கிட்டு கடலை புரிஞ்சிக்க முடியாதா என்றான் பாலு. அவர் கனிவாக அவன் தலையை கோதிவிட்டு, தாராளமாக முடியும். ஆனால் முதல்ல கடலில் நீச்சல் பழகக்கூடாது. ஸ்விம்மிங் பூல்லே போய் கற்றுக்கணும். தொடர்ந்து நீச்சல் அடித்தா உடம்பு தானாக குறையும். அப்புறம் கடல் நீச்சலுக்கு வரலாம். பாலுவுக்கு இப்போது கொஞ்சம் தெம்பாக இருந்தது. 3/4 மணி நேரம் கடல் பயணம் அவனுக்கு பரவசம் பீத்து கொண்டு போனது. எப்பேற்பட்ட அனுபவம்! நாலாபுரமும் கடல், எல்லையற்ற கடல்வெளி. மீன்கள் உள்ளே ஓயாமல் நீந்தி கொண்டிருந்தன. அவற்றுக்கு யார் நீச்சல் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள்? கடலின் வேகத்தை எதிர்த்து கப்பல்களும் படகுகளும் போகின்றன. சாதிக்க முடியாதது என்று ஏதாவது இருக்கிறதா என்ன? சரியான முனைப்பு தான் வேண்டும். அது இருந்துவிட்டால் கடலை வெல்வது மிக சுலபம். இப்படி தோன்றியதுமே அவனுக்கு புத்துணர்ச்சி உண்டாகி விட்டது. சரியாக 50 நிமிடம் ஆனபோது எதிரே கரை தென்பட்டது. பாய்ஸ், பன்றித்தீவு வந்தாச்சு, இறங்கணும் என்று மகாலிங்க வாத்தியார் குரல் கொடுத்தார். மீண்டும் பையன்கள் ஓவென்று உற்சாக குரல் கொடுத்து கொண்டு தத்தம் பைகளை எடுத்துக்கொண்டு தயாராக படகின் விளிம்பிற்கு வந்து நின்றார்கள். இன்றைய தினத்தை என் வாழ்நாளிலேயே மறக்க முடியாது என்று பாலு நினைத்து கொண்டான். அவனுக்கு அப்போது தெரியாது, அன்றைய தினம் மட்டுமல்ல, அடுத்து வரப்போகிற 10 நாள்களையும் கூட அவனால் உயிருள்ள வரை மறக்க முடியாமல் இருக்கப் போகிறது என்று. மகிழ்ச்சியுடன் அவன் பன்றித்தீவில் கால் வைத்தான். அங்கு அவனுக்கு ஓர் அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த முதல் எபிசோடு, அதாவது என்னது, பன்றித்தீவுக்கு புறப்பாடு. இதான் முதல் எபிசோடு. இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதையை தொடரலாமா வேண்டாமான்னு.
இந்த கதையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதையல் தீவு. அதாவது இந்த புதையல் தீவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக், புறப்பாடு. மொத்தம் வந்து 12 டாபிக் இருக்குது, 12 எபிசோடு. அதை வந்து நாம் பார்த்துருவோம். அதனால் இந்த காணொளிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தரீங்களோ அந்த வகையில் இந்த புதையல் தீவு கதை வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோடு வந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். அடுத்த எபிசோடு பன்றி தீவில் நாம் பார்க்கலாம். நன்றி.